ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்தியாவில் பரபரப்புக்கு மேலே பரபரப்பு நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு காட்சியை நீங்கள் பார்த்தீங்க. நம்ம ஜி போட்டில் அப்படியே மயில் இறகோடு அப்படியே போகிறாரு. இந்த இதிலலாம் இப்போ நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதெல்லாம் இப்போ இவர்கள் வருவாங்க, சாம்பிராணி போடுறதுக்கு வருவாங்க தெரியுமா, பார்த்துருப்பீங்க. அவள் கையில் மயில் இறக வச்சுருப்பான், கையில் ஒரு சாம்பிராணி தட்டு வச்சுருப்பான். இதை நம்ம பார்த்துருக்கோம். நம்ம ஜி அப்படி சொல்லலை, பார்த்துருக்கோம். அதை ஒட்டிய மாதிரியான ஒரு தோற்றத்தில், அதாவது நம்ம வடிவேல் ஒரு படத்தில் குஞ்சாலாம் கட்டிட்டு வருவாள், மணியாக உடம்பு பூரா மணியை கட்டிட்டு ஒரு பூசாரி மாதிரி வருவார்ல, அது நம்ம இதில் பார்த்துருப்போம், தமிழ் இதில் பார்த்துருப்போம். இப்போ அதை விட்டுருக்கேன். இப்போ ஜி இப்போ ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, எங்கே போகிறாரு, திடீர்னு போட் ஏறி போகிறாரு. போட்டுக்கு உள்ளே உட்காரல, வெளியில் உட்காந்துருக்காரு. கையில் மயில் இறகு வேறு கொத்தா வச்சுருக்காரு. ஒரு இறகு வச்சுருப்பாங்க. இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் மயில் இந்த இறகு நோட்டுக்குள்ளே வச்சோம்னா குட்டி போடும் அப்படின்னு சொல்லி ஒரு இறகை பிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மயில் இறக ஒரு கொத்தா கையில் எடுத்துகிட்டு ஜி கடலுக்குள்ளே போகிறாரே அப்படின்னோடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகிருந்திருக்கும். அந்த காட்சியை தான் இப்போ ஒரு ஆக்ஷன் பிளாக்காக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு தெரிய போகிறோம். ஜி எங்கே போனார், எதுக்கு போனார், எப்படி போனார் அப்படின்றத பற்றி. இப்போ ஜி போயிட்டுருக்கார் இல்லையா போட்டில், அதுவும் உள்ளே உட்காரல. இப்போ நம்ம இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா சில இதிலெல்லாம் லாரி பாடி முன்னாடி உட்காந்து போவாங்க. சில பேர் சினிமாலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கார் டிக்கி இது இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்டில் இன்ஜின் மேலே பேனட், அதில் உட்காந்து போவாங்க தில்லா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளாக்லாம் பார்க்கணுமே. அந்த மாதிரி ஜி என்ன பண்ணுறாருன்னா, எங்கே போகிறாருன்னே தெரில அப்படின்றது தான் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணுறாருன்னா போட்டுக்கு மேலே உட்காந்து போகிறார், முன்னாடி உட்காந்து போகிறார். உள்ளே இடம் இருக்குது, ஏன்னா உள்ளேனா லைட்டிங் பார்த்தாது ஷூட் பண்ண முடியாது அப்படின்னால இந்த ஷூட்டிங் கடலுக்கு அடியில். ஜியை கடலுக்கு வெளியே பார்த்துருப்பீங்க, கடல் கரையில் பார்த்துருப்பீங்க. மாலத்தீவு போனார் பாருங்கள், லட்சத்தீவில் போய் கடலில் போய் அங்கே உட்காந்து கவிதையெல்லாம் எழுதினார்ல, அதை பார்த்துருப்பீங்க. விமானம் ஓட்டி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இராணுவ போர் விமானத்தில் ஜி போய் பார்த்துருப்பீங்க. ஆனால் கடலுக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா, இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி இன்னும் பல எலெக்ஷன் நெருங்க ஜி எதுக்குள்ளெல்லாம் போவார் அப்படின்றது இனி வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பல பேர் சினிமாவுக்கு போயிருப்பீங்க. சினிமாவுக்கு போகாதவங்க டிவி பார்த்துட்டு இருப்பீங்க, அதையும் பார்க்காதவங்க யூடியூப் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணுன்றக்காக தான் உடனடியாக இதை நான் கொடுக்குறேன். ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே ஒரு நம்ம போட்டிருக்கேன் அப்படின்னா, ஆள் இல்லாமல் டிரைவர் இல்லாமல் ஒரு ரயில் 70 கிலோமீட்டர் போச்சுன்னு இப்போ தான் போட்டு முடித்தோம். அதுக்குள்ளே இந்த பிளாக் வந்தோடனே இந்த ஆக்ஷன் பிளாக் அதை விட பயங்கரமாக இருக்கு இல்லையா, அந்த படத்தை தூக்கிடுவோம், இந்த படத்தை ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி இதை ரிலீஸ் பண்ணுறோம். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திடீர்னு அவங்க ஊருக்கே போயிருக்காரு. குஜராத்தில் இவர் 3 முறை இப்போ முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் பிரதமராக இப்போ 2வது முறையாக இருக்கார். 10வது வருஷமாக இருக்கார். குஜராத்தில் தான் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் பண்ணார். இவ்வளோ நாள் இவருக்கு தோணாத ஒரு விஷயம் இப்போ தோணிருக்கு. என்ன அப்படின்னா, அங்கே உள்ள துவாரகா கோயில் குஜராத்தில் கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள்லாம் அதை போய் ஆர்கியாலஜிஸ்ட்லாம் போய் இது பண்ணாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் கோயில் இருந்ததாகவும், கிருஷ்ணர் பிறந்த இடம் இருந்ததாகவும், அது கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த இடத்துக்கே என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆக்சிஜன் மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போய் தியானமெல்லாம் பண்ணியிருக்காருங்க ஜி. பயங்கரமான தில்லு வேணுங்க. கூட ஒரு 6 பேர் போயிருக்காங்க கைத்தாங்கலாக. அதாவது நீங்கள் நடந்து போகும்போது வயசான நாட்களில் கைத்தாங்கலாக ரோட்டில் கூப்பிட்டு போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் கைத்தாங்கலாக கடலுக்கு கூட்டிகிட்டு போகிற காட்சியை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. முதல் காட்சியை பார்த்துருங்க. எவ்வளோ தில்லா போகிற கெத்தாக போகிறாரு பாருங்கள். அப்படியே கூட புடைசூழ, அதாவது இராணுவ வீரர்கள் புடைசூழ அப்படியே வராரு. வந்ததுக்கப்புறம் போட்டில் ஏறினார். போட்டில் போன வரைக்கும் பார்த்தீங்க. அதுக்கப்புறம் தாங்க தில்லில் நம்ம தலைக்கு பயங்கர தில்லு ஜாஸ்திங்க. டக்குன்னு என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த காவி உடையோட, அதாவது நீங்கள் கடலுக்குள்ளே போடுறதுக்குன்னு சொல்லி ஒரு ட்ரெஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, அது சிந்தட்டிக் ட்ரெஸ். இந்த கூட வந்தவங்களாம் கருப்பு கலரில் போட்டிருந்தாங்களா, அது எப்படின்னா தண்ணி ஒட்டாது மேலே. ஸோ அதை போட்டுட்டு மேலே ஆக்சிஜன் மாஸ்க் போட்டு போவாங்க. இப்போ கூட இருக்கவங்கலாம் வேறு மாஸ்க் போட்டுப்பாங்க. ஜிக்கு இது ஸ்பெஷலாக டிசைன் பண்ணி இம்போர்ட் பண்ணது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தாய்லாண்டில் அந்த மாதிரி கண்ட்ரீஸில் தான் இருக்குது. எப்படின்னா, கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஒரு சட்டி மாதிரி போட்டு கவுத்தி விட்டு இங்கே ஏர்லாக் ஆயிரும். இதுக்குள்ளே ஆக்சிஜன் வந்துட்டு இருக்கும். நீங்கள் கண்ணில் பார்க்கலாம், நீங்கள் எப்பயும் போல் சுவாசிக்கலாம். ஆனால் இந்த மாஸ்க் போட்டு நீங்கள் உள்ளே இறங்குனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வாயிலே தான் சுவாசிக்கணும். ஏன்னா நான் போயிருக்கேன் கடலுக்கு அடியில் அண்டர் வாட்டரில் போகும்போது என்னென்னா, அதுக்கு பயிற்சி எடுக்கணும். எப்படின்னா, வாயிலே மூச்சை இழுத்து வாயிலே வரணும். மூக்கில் இழுத்திங்கன்னா மூக்கில் தண்ணி போயிடும். ஸோ அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் ஜிக்கு இந்த சட்டியை ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து போட்டு உள்ளே இறக்குனா உள்ளே இறங்கியிருக்காரு. இந்த ட்ரெஸ்ஸையும் போடல. இது அந்த
தண்ணீர் படாத ட்ரெஸ்ஸையும் போடல. அதுக்கு ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்காங்க, அந்த துணியிலேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா காவி கலரில் ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணி அப்படியே அதோடு இறக்கியிருக்காங்க ஜியை உள்ளே இறக்கி கூப்பிட்டு போனால் அங்கே ஏதோ ஒரு தர தெரியுது. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அண்டர் வாட்டரில் ஏற்கனவே ரிசர்ச் பண்ண இடம் அது. அது என்ன கடல்லேருந்து கொஞ்சம் தூரம் உடனே நீங்கள் போடுறாங்க கோடி மீடியாலாம். நடுக்கடலுக்கு போனார், போய் இறங்கினார். நடுக்கடலுக்கு போய் இறங்கினா அவ்வளோதான், சீன் முடிஞ்சு போயிடும். இந்த மாஸ்கோடெல்லாம் போக முடியாது. கடற்கரையை ஒட்டி ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டரில் என்ன இருக்குன்னா, இந்த கடற்கரையில் இந்த மூழ்கிய சிதிலங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான இருக்கிறதுனால அந்த கல் பாறைகள்லாம் இருக்குது. அதை போய் அங்கே உட்காந்து கும்பிட்டு அது என்ன பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். मैंने वो पल बिताए जो जीवन भर मेरे साथ रहने वाले. मैंने गहरे समुद्र के भीतर जाकर प्राचीन द्वारिका जी के दर्शन किए. आज जब मैं गहरे समुद्र के भीतर द्वारिका जी के दर्शन कर रहा था, मैं पुरातन वही भव्यता, वही दिव्यता मनोमन अनुभव कर रहा था. அங்கே போய் வழிபாடு நடத்துகிறாருங்க. வழிபாடு நடத்துனது மட்டும் இல்லாமல் பிராமணர்களை ஜெயிக்க வேண்டும், ஆர்எஸ்எஸ்காரர்களை ஜெயித்தே ஆக வேண்டும், அவர்களை விட கடவுளுக்கு நெருக்கமானவன் நானே கடவுள், நான் கடவுள்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ முதல்ல நான் கடவுளுக்கு நெருக்கமானவன் சொல்லிட்டு இருந்த மோடிஜி இப்போ அவர்கள் கோடி மீடியாவை வச்சும் அவருடைய ஆதரவாளரை வச்சும் மோடிஜியே ஒரு கடவுள் அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போ வடக்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குஜராத்லேயும் யூபியிலெல்லாம் பைட் எடுத்து இதை வந்து கோடி மீடியாவில் தூக்கி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரே பிராமணர்களுக்கு எந்த கோயில் சாதா கோயிலுக்கு தான் நீங்கள் போவீங்க, அதில் தான் என்னை உள்ளே விட மாட்டீங்க, அதில் தான் நீங்கள் உள்ளே நின்றுட்டு தேங்காய் தர மாட்டீங்க, இப்போ நான் வந்து டைரெக்டாக போகிறேன், இங்கே நீங்கள் யாராவது பிராமணர்கள் யாராவது பூசாரிகள் வர தயாரா அப்படின்னு ஒரு சவால் விட்டு என்ன பண்ணார், பூசாரி வேணாம் பொங்கச்சோறு வேணான்னு சொல்லி இவரே டைரெக்டாக போய் கடலில் இறங்கி என்ன பண்ணியிருக்காரு, தியானம் வேறு பண்ணியிருக்காருங்க. அங்கே உட்காந்து கடலுக்கு அடியில் தியானம் பண்ண ஒரே தலைவன் வந்து நம்ம தானை தலைவன் ஜி தான். தியானம் வேறு பண்ணியிருக்காரு. அந்த காட்சியை பார்த்துருக்கேன். இப்போ தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்து அந்த வீடியோவை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கோடி மீடியாவுக்கு பூரா கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரோட இதுலேயே அவர் வாய்ஸ் ஓவர் கூட வேறவரோட வாய்ஸ் இருந்துடக்கூடாது. புரியுதா? இவரை பற்றி புகழ்ந்து பேசுவது கூட வேறு ஆளாக இருந்துடக்கூடாது, இவரோட வாய்ஸாக தான் இருக்கணுன்றால அவரே வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணி இமீடியட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இப்போ இந்த மாதிரியான ஒரு காட்சி. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்து ஆகம விதிப்படி நீங்கள் பிராமணர்கள் அந்த கோவிலில் இருக்க ஆகம விதிப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலை, ஒரு சாமி சிலை, ஒரு கோயிலில் இருக்க சிலை லேசாக, அதாவது ஒரு காது ஓரத்துலேயோ இல்லை கையிலையோ வேறெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு வைங்க, அந்த கல் அது பிணமாயிரும்வாங்க. அதை வழிபடக்கூடாது. அதை உடனடியாக அகற்றி விட்டு வேறு சாமி சிலையை வைத்து அங்கே வந்து நீங்கள் வந்து பூஜை செய்து அது கும்பாபிஷேகம் செய்ததுக்கப்புறம் அதுக்கு பவரை ஏற்றி தான் அதை கும்பிடுறது வழக்கம், அவர்களுடைய வழக்கம். ஆனால் சிதிலமடைந்த கோயிலில் போய் கும்பிட்டிங்கன்னா அது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் ஏற்படுத்துன்றது தான் இந்து மக்களுடைய, அதாவது இவர்களுடைய ஐதீகம், பிராமணர்களுடைய ஐதீகம். சரியா? அப்போ வந்து ஒன்று சிதைந்து விட்டது அழிந்து விட்டது அப்படின்னா அதை எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று வச்சு அதுக்கு பவர் ஏற்றி தான் வைக்கணுமே தவிர சிதைந்ததோ குறைந்ததோ உள்ளே போனதோ அதை கடவுளாக வழிபட முடியாது, கடவுளாக எண்ணி வழிபட முடியாது அப்படின்றது ஒரு கூற்று. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து இதுக்கு போயிருக்கலாம், மகாபலிபுரம் போனவங்களுக்கு தெரியும் நல்லா. அங்கே வந்து கோயில்கள்லாம் அப்படி இருக்கும், உள்ளுக்குள்ளே வந்து சாமி சிலைகளும் இருக்கும், ஆனால் உடஞ்சி சிதைஞ்சு இருக்கும். அதை யாருமே கும்பிட மாட்டாங்க. அங்கே பிராமணர்கள் ஐயர் இருக்க மாட்டாங்க, பூஜை நடக்காது, எதுவுமே நடக்காது. ஏன்னா அது சிதைந்து விட்டது, அது வந்து காட்சி பொருளாக மட்டும்தான் பார்க்க முடியுமே தவிர அதை போய் வழிபடக்கூடாது அப்படின்றது ஒரு ஐதீகம். ஆனால் வந்து ஜி வந்து சிதைந்த 1000 வருடங்களுக்கு முன்பே அங்கே இருந்ததாக, கோவில் இருந்ததாக அங்கே கல்கள்லாம் இருக்குது, அதாவது அந்த திட்டுகள்லாம் இருக்குது, அதை போய் வழிபட்டிருக்காரு. அப்படிங்கும்போது இது நெகட்டிவான வைப்ரேஷனை தான் கொடுக்கும், நெகட்டிவ் இம்பேக்டை தான் கொடுக்கும். அது என்ன கொடுக்க போகுதுன்னு நம்ம விரைவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அங்கே போய் ஒரு தியானம் வேறு பண்ணியிருக்காரு, சாமியெல்லாம் கும்பிட்றாரு, பயங்கரமாக கும்பிட்றாரு. இப்படி வந்து இந்திய மக்களே வடக்கன்ஸ் வேணால் நம்புவான், எதை வேணாலும் நம்பலாம். ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க இதெல்லாம் காமெடியாகத்தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர நிச்சயமாக யாருமே சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. வடக்கன்ஸை மேலும் மேலும் வந்து வலைக்குள் விழுக வைக்கும் வகையில் ஜி பல்வேறு கான்செப்டில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காருன்றதுக்கு இது வந்து சர்வதேச அளவில் யாருமே பண்ணதில்லைங்க.
சர்வதேச அளவில் யாருமே பண்ணதில்லை. அதை பண்ணியிருக்காரு. உலகம் பூர்வம் நம்ம நல்லது செய்கிறோமோ அந்த வடிவேல் காமெடி தான் சொல்ல முடியும், அதை நம்ம ஓப்பனாக சொல்ல முடியாது. இந்த உலகமே நம்ம என்ன பண்ணுறோமோ இல்லையோ உலகம் நம்மளை திரும்பி பார்க்கணும். இதுதான் ஜியோட கான்செப்டாக இருக்குது. ஜி தொடர்ந்து இது போன்ற இனி எலெக்ஷன் வர நேரத்தில் இன்னும் விதவிதமான வித்தைகளை காட்டுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமாக நமக்கு ஆக்ஷன் பிளாக் தான், காமெடி தான், நமக்கு என்டர்டெயின்மெண்ட் தான். எனவே அடுத்த என்டர்டெயின்மெண்ட் வர வரைக்கும் பொறுத்திருங்கள். மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.